अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவகீந்திரபுரம் என்கிற திவிதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் தேவநாயகன், அவனுக்கு அடியவர்க்கு மெய்யன் என்ற திருநாமம் அது திருமங்கையாழ்வாராலே அருளி செய்யப்பட்டது. அது அப்படியே சம்ஸ்கிருதத்தில் சொல்லுகிற பொழுது தாசசத்யன் என்ன அவனை சொல்லுகிறார். அவன் தெய்வநாயகன் என்றும் திருமங்கையாழ்வார் அருளி செய்திருக்கிறார். அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன். தெய்வநாயகன் என்கிறதும் அவனுடைய திருநாமம். அது தேவநாதன் என்றும் சொல்லலாம். இப்படி அவனுக்கு பல பல திருநாமங்கள். அடியவர்க்கு மெய்யனாகையினாலே அவனை அச்சுதன் என்றும் சொல்லுகிறார்கள். அச்சுதன் என்னால் அடியவர்களை கைவிடாதவன் என்பது பொருள். அந்த அச்சுதனை பற்றி 100 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். அதுவும் பிராகிருத பாஷையிலே. அது பிராகிருதம் என்கிறது சம்ஸ்கிருதத்தினுடைய சிதைவு போலே இருக்கிறபடியினாலே அதை சம்ஸ்கிருதமாகவே ஆக்கியத்தை அனுபவித்தல் என்கிறது ஒரு கிரமம் உண்டு. அதிலே தான் நாம் அனுபவித்து வருகிறோம். அதில் அந்த எம்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் பலவாறு சொல்லி அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை வர்ணித்து முடிவிலே அந்த எம்பெருமானை பார்த்து, நான் எப்பொழுது இந்த சம்சார மண்டலத்திலிருந்து விடுபட்டு அர்ச்சிராஜி மார்க்கம் வழியாக பரமபதத்தை அடைந்து உனக்கு தொண்டனாக ஆகப் போகிறேன், அதை நீ எனக்கு எப்பொழுது செய்யப்போகிறாய் என்றெல்லாம் அவர் பிரார்த்திப்பதாக வரக்கூடிய ஸ்லோகங்கள். அவற்றைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது கீழே கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்லோகங்களாக அந்த விஷயத்தைத்தான் தெரிவித்து கொண்டு வருகிறார். இப்பொழுது 88வது ஸ்லோகம் இன்றைய தினம் எனக்கு முதலிலே அனுபவத்திற்கு விஷயமாகிறது. இந்த 8வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், உன்னுடைய திருவடிகளிலே நான் எப்பொழுது கைங்கரியம் பண்ண போகிறேன் என்கிறது தான் அவர் கேட்கக்கூடிய. அதாவது கீழே 87வது ஸ்லோகத்திலே அந்த விரஜா நதியிலிருந்து நான் தாண்டி நான் உன்னை அடைந்து உனக்கு எப்பொழுது தொண்டனாக ஆகப் போகிறேன்னு கேட்டார். இப்பொழுது தொண்டனாயாய் திருவடியிலே கைங்கரியம் பண்ணணும் இல்லையோ, அது உன் திருவடிகளிலே எனக்கு கைங்கரியமானது எப்பொழுது வாய்க்கும், எப்பொழுது எனக்கு நீ கொடுக்க போகிறாய், அது ஒரு நாளிட்டு கொடுக்க வேணும் என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார் இங்கே. கதா தவ பதபத்மே பவிஷ்யாமி நத சத்ய கேளிக்ராந்த திரிபுவனே மதனரிபு மகுடமண்டன சுரத்சரித்சோத சூச்சித மது பிரவாகே. இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? கதா தவ பதபத்மே பவிஷ்யாமி, எப்பொழுது நான் உன்னுடைய திருவடிகளிலே அடையப் போகிறேன், திருவடிகளை எப்பொழுது சேரப்போகிறேன், எப்பொழுது உன்னுடைய திருவடிகளிலே கைங்கரியம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். அந்த திருவடிகளுக்கு ஒரு பெருமை சொல்லுகிறார். அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி என்றால், ஹே நதசத்ய. நதசத்ய என்னால்னா அடியவர்க்கு மெய்யன். நத என்னால் அவனை பணிந்தவர்கள் அடியவர்கள், சத்ய என்னால் அவர்களுக்கு மெய்யன். அதை சொல்லுகிறார். நதசத்ய கேளிக்ராந்த திரிபுவனே. இந்த உலகத்தை எல்லாம் எம்பெருமான் கிராந்தன், அதாவது அளந்தான் தன்னுடைய திருவடிகளாலே.
எப்பொழுது அளந்தான்? எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரம் தானே. மகாபலி அவனாலே இந்த உலகம் பறித்து கொள்ளப்பட்ட பொழுது அவனிடத்திலே முதல்ல வாமனனாய் சென்று யாச்சகனாய் தானம் கேட்டான். 3 அடி மண். அவன் கொடுத்தேன் என்று சொன்ன உடனே அதை அளக்கத் தொடங்கினான் அல்லவா, திருவிக்கிரமனாக. அந்த சரித்திரத்தை சொல்லுகிறார். கேளிக்கிராந்த திரிபுவனே, மிகவும் விளையாட்டாக அளந்து கொண்டான்றார். உலகத்தையெல்லாம் அளத்தல் என்னால் அவனுக்கு என்ன ஒரு பெரிய காரியமான்னு அது. அதெல்லாம் அழகிலா விளையாட்டுடையான். ஆகினாலே என்ன செய்தான்? மிகவும் அந்த அவலீலையாக இந்த உலகத்தை அளந்து கொண்டான். அப்படி அளந்த பொழுது என்ன ஆயிற்று என்னால், மதனரிப்பு மகுடமண்டன சுரத் சரித்த ஸ்ரோதா, அவனுடைய திருவடிகளிலிருந்து கங்கை பெருகித்து. அந்த கங்கையை ருத்ரன் தன்னுடைய தலையிலே தரித்தான். இது சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். அதாவது எம்பெருமான் திருவடிகளை அளந்தான். அந்த திருவடிகளாலே அளந்த பொழுது ஒரு திருவடிகளாலே பூமி முழுவதும் அளந்து விட்டான். மற்றொரு திருவடியை மேலுலகங்களுக்கு செலுத்தினான். அது ஒன்மதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலம் காமரிஷி ரமணனுடத்து எண்மதியும் கடந்து அண்டமீது போகி மேலே தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண் விழுதும் அகப்படுத்து கொண்ட எந்தை, முழுவதும் அகப்படுத்து கொண்ட எந்தைன்னு சொல்கிறார். அந்த திருவடி சத்தியலோகம் வரைக்கும் போயிடுது. சத்தியலோகத்தில் பிரம்மா என்ன பண்ணினான்? எம்பெருமானுடைய திருவடிகளை சேவித்த உடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அடடா, பெரியவருடைய திருவடி வந்து கொடுத்தேன். நம்முடைய பகவான், நமக்கும் ஈஸ்வரன், நமக்கும் குருவானவர், அவருடைய திருவடி. உடனே நம்ம ஆத்துக்கு ஒருத்தர் வந்தால் என்ன பண்ணணும்? அவருக்கு அர்க்கபாத்திய ஆச்சமனியங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கு. முதல்ல கையலம்பிக்கிறதுக்கு தீர்த்தம் அர்க்கியம், அப்புறம் காலலம்பிக்கிறதுக்கு தண்ணீர், அதுக்குத்தான் பாத்தியம்னு பேர். இவனுக்கு பாத்தியம் சமர்ப்பிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு நினச்சானா. உடனே தர்ம தேவத்தை அப்படியே தண்ணீராக உருகி அவனுடைய அந்த கமண்டலம் என்கிற ஒரு பாத்திரத்தில் போய் சேர்த்தாளாம். உடனே என்ன பண்ணினான் பிரம்மா? அந்த தீர்த்தத்தை, கமண்டலுவில் இருந்த தீர்த்தத்தை அப்படியே குண்டிகைன்னு பேர் அதுக்கு, அதை திருவடியில் சேர்த்தான். குறைகொண்டு நான் முகன் குண்டிகை நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி, புருஷ சூக்தம் முதலான வேத மந்திரங்களை சொல்லி எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணினான் பிரம்மா. மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி அந்த தீர்த்தம் அப்படியே பெருகித்து. அதற்கு பிறகு வெகு நாள் கழித்து அந்த தீர்த்தம் ஆகாசத்திலேயே கங்கையாக பிரவகித்து கொண்டிருந்தது. அதை பூமியிலே கொண்டு வர வேண்டும் என்று பகீரதன் என்கிறவன் முயற்சி செய்தான். அவனுடைய தவத்துக்கு இறங்கி அந்த பூமியிலே தீர்த்தத்தை விடுகிற பொழுது அவ்வளவு வேகத்தோடு அது பூமியிலே வந்தால் என்ன ஆகுமோ என்று பயப்பட்ட பொழுது ருத்ரன் தன்னுடைய தலையிலே தாங்கினான் அந்த கங்கையினுடைய ஜலத்தை. அதாவது எம்பெருமானுடைய திருவடியினுடைய தீர்த்தத்தை, பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை ருத்ரன் தன்னுடைய தலையிலே தரித்தான். அதைத்தான் இங்கே சொல்கிறார். இங்கே மதனரிப்பு மகுட மண்டன சரித் ஸ்ரோதா, மதனரிப்பு என்று சொல்லுகிறார். மதனரிப்பு என்பது யாரை சொல்லுகிறது? ருத்ரனை சொல்லுகிறது. அதாவது மதனன் என்னால் ஆறு, மன்மதன். அந்த மன்மதனுக்கு விரோதி யாருன்னா சிவன். ஏன்னா மன்மதனை எழுத்து விட்டான். அதாவது சிவன் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது இவனுக்கு பார்வதியினிடத்தில் ஒரு ஈர்ப்பு உண்டாக வேண்டும், காதல் உண்டாக வேண்டும் என்று நினைத்து மன்மதன் என்ன செய்தானாம்? தன்னுடைய அந்த காமபானங்களை இவன் மேலே எய்தான். அதனால் சிவனுக்கு கோபம் ஏற்பட்டு அப்படி நெற்றிக்கண்ணை திறந்தார். அவன் அப்படியே சாம்பலாய் போய்விட்டான் மன்மதன். அதனால் மன்மதனுக்கு இவன் எதிரி. அதைத்தான் மன்மதரிபூ. அந்த மன்மதரிபூவான சிவன் அவனுடைய மகுடமண்டன, அவனுடைய மகுடம் ஜடையிலே போய் என்ன பண்ணித்து? இந்த கங்கை தங்கித்து. அந்த கங்கை சுரத் சரித ஸ்ரோதா, சரித் ஸ்ரோதா, அந்த அங்கிருந்து தான் அது பிரவகித்தது. இது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், சூச்சித மது பிரவாகே, எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து கங்கை பெருகித்து. திருவடி எப்படி இருக்கும் என்னால் தாமரை போலே இருக்கும். தாமரையிலிருந்து என்ன பெருகும்? தேன் தான் பெருகும். அப்போ எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து அந்த பெருகின கங்கையானது தாமரையிலிருந்து தேன் பெருகுவது போலே இருக்கிறது என்று அப்படித்தான் இங்கே ரூபகன் சொல்லுகிறார். அப்போ திருவடியிலிருந்து, திருவடியிலேயே தேன் பெருகிறது. விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்ஸஹா என்று எம்பெருமானுடைய திருவடியிலே தேன் பெருகுகிறது என்று சொல்லுகிறார்கள். தேனே மலரும் திருவடி தாமரை என்று ஆழ்வாரும் அருளி செய்கிறார். அதனால் எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து பெருகின கங்கை அது திருவடியிலிருந்து பெருகின தேன் போலே என்று சொல்லுகிறார்.
இப்படி தேன் போன்ற கங்கையை பெருக்கின அந்த திருவடியிலே என்றைக்கு நான் சேரப்போகிறேன். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. அடுத்ததாக 89வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே நான் தொண்டனாய் இருந்து கொண்டு எப்பொழுது உனக்கு நான் நித்திய கைங்கரியம் பண்ண போகிறேன். அங்கே பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் அவர்களெல்லாம் உனக்கு எப்படி கைங்கரியம் பண்ணுகிறார்களோ அதுபோல நானும் என்ன பண்ணணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணும். உன்னுடைய திருவடி தாமர்கள் இரண்டையும் என்னுடைய தலையிலே நான் அணிந்து கொள்ள வேண்டும். தான் சொன்ன அடிச்சியோன் தலைமிசை நீ அணியாய் ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம் என்று நம்மாழ்வார் பிரார்த்தித்து கொண்டார். உன்னுடைய கோலப்பாதத்தை என்னுடைய தலைக்கு அணியாக நீ வைக்க வேணும் என்று அவர் பிரார்த்தித்து கொண்டார். அதே விஷயத்தைத்தான் ஆளவந்தார் தம்முடைய தோத்திரத்தின் ரத்னத்திலே சொல்லுகின்ற பொழுது மதிய மூர்தானம் கதா அலங்கரிஷ்யதி, உன்னுடைய அந்த திருவடிகள் இரண்டும் எப்பொழுது என்னுடைய தலையை அலங்கரிக்கப் போகின்றன என்று ஆளவந்தார் அருளி செய்தார். அதே அர்த்தத்தைத்தான் இவரும் இப்பொழுது அருளி செய்கிறார். என்ன செய்கிறார்னால், அதே போல நான் என்றைக்கு இப்படி உன்னுடைய திருவடிகளை அடைந்து உன் திருவடிகள் இரண்டையும் என்னுடைய தலையிலே நான் அணிந்து கொள்ளப் போகிறேன் என்று அப்படி சொல்லுகிறார் இந்த 89வது ஸ்லோகத்தில். உபனிஷத் சிரகுசுமம் உத்தம்ஸ்ய தவ புதாம்புஜயுகலம் தயிதோ பவிஷ்யாமி கதா தாசோ தாசானாம் சத்ய சூரி சதிருஷா. என்ன சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில்? இந்த திருவடிகள் எப்படிப்பட்டவை? உபனிஷத் சிரகுசுமம், உபனிஷத்துக்களுக்கெல்லாம் சிரசில் இருக்கக்கூடிய குசுமம் என்கிறார். தலையிலே உபனிஷத்தினுடைய தலையிலே இருக்கிற புஷ்பம் போலே என்கிறார். எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்க, அது உபனிஷத்திலெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்கின்றன. எம்பெருமானுடைய திருவடிகளை உபனிஷத்து சொல்லுகிறதுன்னு அர்த்தம். இப்போ சொன்னேனே, விஷ்ணோ பதே பரமே மத்வவுத்ஸஹ விஷ்ணோ கர்மாணி பஷ்யதா. எத்தனை இடத்துல உபனிஷத்து சொல்கிறது எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி. அவன் த்ரீணி பதா விசக்கிரமே விஷ்ணோ த்ரீணி பதா, தன்னுடைய திருவடிகளாலே உலகத்தை எல்லாம் அளந்தான் என்று இப்படி உபனிஷத்துக்களில் போனமானால் எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றின பிரஸ்தாபம் பல இடங்களிலே வருகிறது. அதை கருத்திலே கொண்டு இங்கே என்ன சொல்கிறார் வேதாந்த தேசிகன்? உபனிஷத் சிர குசுமம், உபனிஷத்து தன்னுடைய தலையாலே தாங்கப்படுவது எம்பெருமானுடைய திருவடி. தலையாலே எப்படி தாங்கப்படுகிறது? தலையிலே அணிகிற புஷ்பம் போலே இருக்கிறது. அது உன்னுடைய பதாம்புஜ யுகலம். அது எப்படிப்பட்டது? உன்னுடைய பதாம்புஜ யுகலம் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட அந்த உன்னுடைய இரண்டு திருவடிகளையும் உத்தம்ஸ்ய, என்னுடைய உத்தம அங்கமான சிரசுக்கு நான் அணியாக கொண்டு, ஒரு அலங்காரமாக கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய திருவடிகள் என் தலைமையில் இருக்க வேணும். உபனிஷத்தினுடைய தலையில் இருக்கக்கூடிய திருவடிகள், உபனிஷத் சிரசில் அணியக்கூடிய புஷ்பம் போல இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகள் என் தலைக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும். நான் நித்திய சூரியர்களை போல சூரி சதிருக்ஷா, சூரி நித்திய சூரியர்களுக்கு சமமானவனாக நான் ஆகி நான் என்ன பண்ண வேண்டும்? தைதா தாசா கதா பவிஷ்யாமி, உனக்கு பிரியமான அடியவனாக நான் எப்பொழுது ஆகப் போகிறேன்? எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அதாவது இந்த உலகத்திலே இருக்கிற துன்பங்களிலிருந்தான் விடுபட்டு அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக பரமபதம் சென்று அந்த எம்பெருமானுடைய திருக்கண் கட்டாட்சத்திற்கும் பிராட்டியினுடைய திருக்கண் கட்டாட்சத்திற்கும் இலக்காகி அதற்கு பிறகு எம்பெருமான் இவனை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது என்ன செய்கிறான்? தன்னுடைய திருவடிகளை இவனுடைய தலையிலே வைக்கிறான். அன்றிலிருந்து இவன் என்ன பண்ணுகிறான்? எம்பெருமானுக்கு தொண்டனாகி அங்கேயே இருந்து பண்ணுகிறான். இதெல்லாம் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட விஷயம். ஒருத்தன் விடுபட்டு போனால் எப்படி ஆகிறான் என்கிறது. அந்த நிலை கடைசியாக எனக்கு எப்பொழுது ஏற்பட போகிறது? அது எப்பொழுது தரப்போகிறாய்? இந்த சம்சார மண்டலத்திலிருந்து நான் விடுபட்டு உன்னுடைய திருவடிகளை எப்பொழுது நான் அடையப் போகிறேன்? உன்னுடைய திருவடிகளை என் தலையிலே எப்பொழுது நான் தாங்கப் போகிறேன்? ஆளவந்தார் சொன்ன அதே அர்த்தம் அப்படியே இங்கே காட்டுகிற. ஆளவந்தாரும் என்ன சொன்னார்? உன்னுடைய சரணாம்புத்வயம் மதிய மூர்தானம் கதா அலங்கரிஷ்யதி என்றார் ஆளவந்தார். அதே கருத்தை இங்கே வேதாந்த தேசிகன் உன்னுடைய பதாம்புஜ யுகலம் உத்தம்ஸ்ய கதா பவிஷ்யாமி,
என்னுடைய முடிக்கு அலங்காரமாக கொண்டு எப்பொழுது நான் ஆகப் போகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். இன்னும் இது போன்ற ஸ்லோகங்கள் தொடர்கின்றன இந்த ஸ்தோத்திரத்திலே, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமார்சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.